கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிபிஐ விசாரணையில் ஆஜராவதற்காக இரண்டாவது முறையாக தாவேக தலைவர் விஜய் நாளைய தினம் ஆஜராகிறார். இந்த நிலையில் சென்னையிலிருந்து விசாரணைக்காக டெல்லிக்கு அவர் புறப்படவிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவர் செய்தியாளர்களை நோக்கி கையசைத்த அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிபிஐ விசாரணையில் டெல்லியில் ஏற்கனவே தாவேக தலைவர் விஜய் ஆஜராக இருந்தார். அவரிடம் முதல் விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையில் இரண்டாவது முறையாக நாளைய தினம் அவர் ஆஜராக இருக்கிறார். அதற்காக தற்பொழுது சென்னையிலிருந்து அவர் டெல்லிக்கு புறப்பட இருக்கிறார். தற்சமயம் அவர் சென்னை விமான நிலையம் சென்றடைந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணையில் ஆஜராவதற்காக டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து செல்வதற்கு முன்பாக அவர் செய்தியாளர்களை பார்த்து கையசைத்து அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லிக்கு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தாவேகாவினுடைய மூத்த நிர்வாகிகளிடம் விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் சாட்சியமாக அழைக்கப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொங்கல் விடுமுறை மற்றும் கட்சி பணிகள் இருப்பதால் மீண்டும் அவகாசம் கோரப்பட்டது அக்கட்சி தரப்பிலிருந்து. இதனையடுத்து நாளைய தினம் அவர் மீண்டும் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நாளைய தினம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக இருக்கிறார். அதனை முன்னிட்டு இன்று தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது சென்னை விமான நிலையம் சென்றடைந்திருக்கிறார். அங்கிருந்து அவர் தனி விமானம் மூலமாக டெல்லி சென்றடைவார் என கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, வணக்கம். சென்ற முறை அவர் விசாரணையில் ஆஜராவதற்கு சென்ற போதெல்லாம் அன்றைய தினம் காலையில் கிளம்பி அன்றைய தினமே போய் ஆஜராக இருந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் முன்னமாகவே கிளம்புறாரு. ஏதாவது காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக இரண்டாவது முறையாக இன்றைய தினம் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், குறிப்பாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள், மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோரிடம் ஏற்கனவே சிபிஐ தரப்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் விஜய், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவரின் விஜய் தரப்பில் அவரது கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த சிபிஐ விசாரணை சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஜனவரி 12 விஜய் இங்கிருந்து டெல்லி சென்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருந்தார். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அவரிடம் விசாரணை சிபிஐ தரப்பில் செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த நிலையில் அடுத்து மற்றொரு நாள் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் பொங்கல் விடுமுறையை காரணம் கோரி மற்றொரு நாள் நீங்கள் சொல்லும் நாளில் விசாரணைக்கு ஆஜராவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 19 அதாவது நாளை மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்காக செல்கிறார். குறிப்பாக கடந்த முறை இந்த விசாரணைக்காக அவர் புறப்பட்ட பொழுது என்ற விசாரணை, அதாவது 12 விசாரணை இருந்தது. அன்று காலை ஒரு 5 மணி அளவில் வீட்டிலிருந்து புறப்பட்டு 5-6 மணி அளவில் வீட்டிலிருந்து புறப்பட்டு இங்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு அன்று 11:30 மணி அளவில் விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார். இன்றைய தினம் ஒரு நாள் முன்னதாக, அதாவது நாளை விசாரணை இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினமே விசாரணைக்கு செல்வதற்காக டெல்லிக்கு இன்றே புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடைசி நேர அந்த அவசர விஷயங்களை தவிர்ப்பதற்காக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வின் போது பல்வேறு விஷயங்கள் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர் மீது எந்த தவறும் இல்லை என்று பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட 41 உயிர்கள் அதில் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு விமர்சனங்கள் அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி கரூர் ரஸ்தோதி தலைமையில் இந்த சிபிஐ விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் அவர் இதில் முக்கிய பங்காக இருப்பதன் காரணமாக அவரை காணவே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கூடியதன் காரணமாகவே இந்த கோர சம்பவம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் இது தொடர்பான விஷயங்களை விசாரிக்க வேண்டும் என்று இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தரப்பிலும் அவர்களது கருத்துக்களை கேட்கப்பட்டது. குறிப்பாக என்ன காரணத்திற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது, குறிப்பாக எந்த இடத்தில் நீங்கள் ஏற்கனவே அனுமதி கேட்டிருந்தீர்கள், எதனால் தாமதமானது, பொதுமக்கள் இடையே இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட என்ன காரணம், அவர்களுக்கு தேவையான குடிநீர்
வசதிகள் ஏற்படுத்தி செய்யப்பட்டனவா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் நிர்வாகிகளிடமும் எழுப்பப்பட்டது. அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நேரத்தில் பொறுத்தவரை அந்த பகுதியில் ஏற்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாக ஏதேனும் உங்களுக்கு ஏற்கனவே தகவல்கள் சொல்லப்பட்டதா, எப்பொழுது இந்த உயிரிழப்பு தொடர்பான விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டது உள்ளிட்ட விஷயங்களையும் விஜயிடமும் இந்த சிபிஐ விசாரணையின் பொழுது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மற்றும் ஒரு நாள், அதாவது இன்னும் கூடுதல் தகவல்களை அவரிடம் கேட்டு பெறுவதற்காக மற்றொரு நாள் அவர் விசாரணைக்கு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலேயே நாளைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் இந்த சிபிஐ விசாரணையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணையை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்டோர் அவர் அந்த கூட்டத்தில் காயமடைந்திருக்கின்றனர், 41 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த உயிரிழப்பு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த இடத்தில் என்றைய தினம் நீங்கள் காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டிருந்தீர்கள், அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதா அல்லது வழங்கப்பட்டதா, அவர்கள் எங்கு இருந்து உங்களது இந்த மக்கள் சந்திப்பை நடத்த சொல்லியிருந்தார்கள், மக்களுக்கு அங்கே குடிநீர் கேட்ட பொழுது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அசாதாரண சூழல் குறித்து ஏதேனும் தகவல்கள் சொல்லப்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் ஏற்கனவே சிபிஐ தரப்பில் கேட்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் அவரது தரப்பில் இருக்கக்கூடிய பதில்களை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் குறித்த விஷயங்கள் தொடர்ந்து நடத்தப்பட இருக்கிறது. இந்த விசாரணை நாளைய தினம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை மட்டும் இந்த விசாரணை இருக்குமா அல்லது நாளை மறுநாளும் இந்த விசாரணை தொடருமா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு நாள் 7 மணி நேரம் வரை அவரது விசாரணை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றும் ஒரு நாள் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போதே அவர் மற்றொரு நாள் விசாரணைக்கு வைக்கப்படுவாரா என்ற கேள்வி இருந்த நிலையில் அந்த பொங்கல் விடுமுறைக்கு பிறகாக தற்பொழுது மீண்டும் இந்த விசாரணையானது நடைபெற இருக்கிறது. இந்த விசாரணை 2 நாட்கள் வரையும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏற்கனவே இந்த சிபிஐ விசாரணையை பொறுத்தவரை அவர் கரூர் சம்பவம் நடைபெற்ற அந்த பகுதியை விசாரிப்பது, பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்வது, அந்த கரூர் சம்பவத்திற்கு அவர் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் மற்றும் அந்த பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளிலுமே இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதற்கு முக்கிய ஆளாக இருக்கக்கூடிய, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை காண்பதற்காகத்தான் அவ்வளவு கூட்டம் அங்கு கூடியிருந்தது. அதில் அவர் முக்கிய ஒருவராக இருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலேயே விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு ஏற்கனவே முதல் கட்ட விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் 2வது கட்ட விசாரணைக்காகவே இன்றைய தினம் புறப்பட்டு சென்றிருக்கிறார். நாளை காலை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் மீண்டும் ஆஜராகி அவர் சிபிஐ தரப்பில் எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.